செம்மண் குவாரி முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி உட்பட 7 பேரை விடுவித்து விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள பூத்துறை கிராமத்தில் செயல்பட்ட செம்மண் குவாரியில் அனுமதிக்கப்பட்ட அளவை மீறி 2,64,644 லோடு மண் எடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. 2006-2011 ஆண்டு காலகட்டத்தில் நடந்ததாக கூறப்பட்ட இந்த முறைகேட்டில் அரசுக்கு 28.36 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட 7 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டு விசாரணை நடைபெற்றது. சுமார் 16 ஆண்டுகளாக நீண்ட இந்த வழக்கின் அனைத்து விசாரணைகளும் சமீபத்தில் நிறைவடைந்தன. இதனையடுத்து தீர்ப்பளித்த நீதிமன்றம், அரசு தரப்பில் குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டது. அதன் அடிப்படையில் பொன்முடி உள்ளிட்ட அனைவரும் குற்றமற்றவர்கள் என அறிவித்து விடுதலை செய்யப்பட்டது.